மாண்புமிகு தமிழக முதல்வர், தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் தளபதி அவர்கள் இன்று தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். நாள்தோறும் பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றி வருகிறார்கள். மக்கள் கோரிக்கையை மனதில் ஏற்று திட்டப்பணிகளை விரைந்து செய்யப்பட வேண்டும் என்று எங்கள் அமைச்சராக இருக்கின்ற எல்லோருக்கும் ஆணை வழங்கி வருகிறார்கள். குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரையிலும் ஒரு தூய்மையான ஆட்சி தமிழகத்தில் நடைபெற வேண்டும் என்பதுதான் அவருடைய கனவாக இருக்கிறது. அதை மக்கள் அனைவரும் நிறைவேற்றுவதற்கு முன்வந்து அந்த பணிகளை எல்லோருடைய ஒத்துழைப்பாலும் நடைபெற வேண்டும் என்பதுதான் அந்த கோரிக்கை. மக்களும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள், மக்களும் வாழ்த்திக் கொண்டிருக்கிறார்கள், மக்களும் பாராட்டுகிறார்கள். இன்று இந்த சங்கத்தை பொறுத்தவரை 75 சங்கங்கள் இங்கே இருக்கிறது. அதை தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கிற ராஜமாணிக்கம் அவர்களும் மற்றும் அந்த சங்கத்தில் இருக்கிற பொதுச் செயலாளர் போன்றவர்கள் இந்த சங்கத்திலே ஒன்றாக இணைந்து இவ்வளவு நாட்கள் 75 சங்கங்கள் ஒன்றாக இருப்பது என்பது தமிழ்நாட்டில் வரலாற்றில் ஈரோடு மட்டும்தான் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை என்னால் காண முடிகிறது. அதற்காக அனைத்து சங்க தலைவர்களுக்கும் ஒருங்கிணைப்பாளர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக இங்கே வைக்கப்பட்டிருக்கிற 4-5 கோரிக்கைகள் இங்கே இருக்கிறது. ஒன்று, மின்சாரத்தில் எப்படி எங்களுக்கு பீக் ஹவர்ஸ் என்று சொல்லப்படுகிற அந்த ஒன்று இருக்கிறது. இரண்டாவதாக, இங்கே பல்வேறு கோரிக்கை இங்கே சாயப்பட்டறைகள், டையிங் ஃபேக்டரிகள், பிரிண்டிங் அசோசியேஷன், அதே போல ஜல்லிக்கரசர், அதே போல ஆயில் மில், ரைஸ் மில், அதே போல போக்குவரத்து நெரிசல் இல்லாமல் இருப்பது எப்படி என்ற பல்வேறு கோரிக்கை இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு கோரிக்கையும் நாம் அத்தனை பேரும் ஒருங்கிணைத்து செய்கிற போது தமிழக முதலமைச்சருடைய நல்லாசியோடு நிறைவேற்றுவதற்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். இதற்கு முன்னாலே பாலாஜி அவர்கள் பேசுகிற போது பாராட்டு கூட்டத்திலே பேசுகிறோம், நாங்கள் எச்சரிக்கையாக பணிகளை ஆற்ற வேண்டிய நிலைகள் எங்களுக்கு இருக்கிறது என்பதை குறிப்பிட்டார். ஆகவே ஒரு பாராட்டு கூட்டம் நடைபெறுகிற போது அதிலே பல்வேறு கோரிக்கை வைக்கிற போது அந்த கோரிக்கையை நாம் எப்படி நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் நாங்கள் அந்த கூட்டத்திலே கலந்து கொள்வது எங்களுடைய எண்ணங்களிலே இருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஈரோடு மாநகரம் வளர்வதற்கு, ஈரோடு மாநகரத்தில் இருக்கிற சுற்றிலும் புறத்திலே இருக்கிற ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியும் வளர்வதற்கு என்னென்ன வழிகள் இருக்கிறது என்பதை ஆய்ந்து அந்த பணிகளை மேற்கொள்வதற்காக பல்வேறு அறிவுரைகளை எங்களுக்கு கடிதங்களாக இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. எப்படி நீங்கள் அதை செயல்படுத்த வேண்டும் என்பதுதான் சங்கத்துடைய கோரிக்கையாக இருக்கிறது. அந்த சங்க கோரிக்கை அனைத்தும் எப்படி சீர் செய்து சிறப்பான முறையை விரைந்து செய்வதற்கு எது வாய்ப்புகள் இருக்கிறதோ அதை செய்வதற்கு நாங்கள் இருவரும் முதலமைச்சரோடு உடனடியாக அவருடைய கவனத்துக்கு எடுத்துச் சென்ற பணிகளை மேற்கொள்வோம் என்பதை இந்த நேரத்தில் பணிபொன்போடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வேற சென்னை நந்தம்பாக்கம் மாதிரி, கோயம்புத்தூர் கொடிஷியா மாதிரி ஈரோட்லயும் ஒரு ட்ரேட் சென்டர் ஆரம்பிக்கிறது கேட்டாலும் போயிடுது. அதற்கான ஆவணம் செய்யும். அதற்கான பணிகளை சகோதரர் பாலாஜி அவர்கள் முயற்சி எடுத்து வருகிறார்கள். நானும் அந்த முயற்சியை மேற்கொண்டு வருகிறேன். அதற்கான பணிகள் எப்படி செயல்படுத்துவது என்பதை இந்த நம்முடைய நிதிநிலை அறிக்கைக்கு பிறகு, இடங்களை தேர்வு செய்வதற்கு பிறகு, எல்லா அமைப்புகளை கூட்டியதற்கு பிறகு எப்படி முடிவுகளை மேற்கொள்ளலாம் என்பதை ஆய்ந்து முதலமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்துச் செல்லப்படும். அந்த பார்டர்லாம் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அதனால வந்து கூலிலாம் உயர்த்தி கொடுக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. என்ன இலவச வேஷ்டி சாலையில அந்த வேஷ்டிக்கான அந்த பார்டர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அந்த கூலி வந்து உயர்த்தி தரணும் சார். பார்டர்ல இன்க்ரீஸ் ஆகுது. அந்த கூலி உயர்வுக்கு தான் அதிகாரிகள்கிட்ட சொல்லி இருக்கிறோம். அதை சொல்லி அவங்களுக்கு பழைய அந்த பிக்கு அந்த காஸ்ட்டை வந்து சேர்த்து கொடுக்க சொல்லி கேட்டிருக்கிறோம். அவங்க வந்து ஆய்வு பண்ணிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரம் அது அரசாங்கம் வரும். அதிமுக அகதிகள் அணின்னு அதிமுக அகதிகள் அணி இல்ல, அகதிகள் அணிங்கிறது வந்து யார் அகதிகள் ஆக போகிறாங்க என்பதுதான் காலம் சொல்லும்.
சார் இந்த பொல்யூஷன் இஷ்யூ நீண்ட நாளமா இருக்கு. இப்போ இந்த நிரந்தர தீர்வு காணப்படும் அதாவது இல்லை, நிரந்தர தீர்வு காணுவதற்கு நாங்கள் எல்லாம் சிந்திச்சுட்டு இருக்கிறோம். இதே மாதிரி கண்டினியூ ஆகக்கூடாதுங்கிறது எங்களுடைய நோக்கம், எல்லோருடைய நோக்கம். வியாபாரிகளும் இல்லைங்க, பொல்யூஷன் தொழில் நடத்துகின்றவர்களாக இருந்தாலும் சரி, பொதுமக்களாக இருந்தாலும் சரி, கல்வியாளராக இருந்தாலும் சரி, குழந்தைகளாக இருந்தாலும் சரி, எங்களை போன்ற அரசியல்வாதிகளாக இருந்தாலும் அதை நாங்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கோம். எப்படி அதை சீர் செய்வது, எந்த முறையிலே சீர் செய்து சரிப்படுத்துவது என்பதுதான் எங்கள் ஆழ்ந்த சிந்தனையாக இருக்கிறது. அதை செயல்படுத்துவதற்கு எல்லோரும் கலந்து பேசி அதன் நல்ல முடிவுகளை மேற்கொள்ளும். பட்ஜெட் கூட்டத்தொடரில் இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரிலே உடனடியாக ட்ரீட்மெண்ட் பிளான் வேணும். தனிப்பட்ட முறையில் வைப்பதிலே சரியான முறையில் செயல்படுத்தவில்லை என்ற குற்றச்சாட்டு இருக்கிறது. ஆகவே இதையெல்லாம் ஒருங்கிணைத்து எப்படி செயல்படுத்தலாம் என்பதை சகோதரர் பாலாஜி அவர்கள் அவருடைய துறை அதில் ஆய்ந்து வருகிறார்கள். நானும் அதற்கான முயற்சிகள் நான் மேற்கொண்டு வருகிறேன். குறிப்பாக நம்முடைய பகுதியை பொறுத்தவரையிலும் திருப்பூர், ஈரோடு, பள்ளிப்பாளையம் என்று சொல்லப்படுகிற நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட், இதில் தான் இந்த சிக்கல் இருக்கிறது. இந்த பகுதியில் இதை நாங்கள் எங்களுடைய பகுதியாக இருக்கின்ற காரணத்தின் அடிப்படையில் அதை பற்றி ஆய்ந்து வருகிறோம். கேன்சர் 18% பேசுறீங்க சார். அரசு வந்து எந்த நடவடிக்கை எடுக்கல, ஆனா ஜனநாயக படத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறாங்கன்னு சொல்லி அதிமுக இல்ல இருங்க. நான் எங்களை பொறுத்தவரைக்கும் அதெல்லாம் கிடையாது. பேனாவுக்கும் ஒரு 84 கோடி ஊற்றணும். கடலில் கொண்டு போய் பேனா வைக்கல, யார் கேட்டாங்க? பேனா எந்த பேனா கண்டுபிடிச்சி வச்சிங்க? இதெல்லாம் நான் கேட்கக்கூடாதா? எதையோ ஒன்று சொல்கிறேன்னா அதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டுமா மன சங்கடங்கள் வரும். நாங்களாம் ஒரு சீனியர் பொலிட்டிஷியனாக இருக்கேன். நான் அதெல்லாம் வேண்டாம்னு நினைக்கிறேன். நீங்களே கேட்கறீங்களே, இல்லைங்க வேற இருங்க. நான் கேட்கறது என்ன கேள்வினா, எல்லா காட்சியும் இன்று அவருடைய வாழ்க்கையில் இன்று சரித்திரம் படைத்த திரைப்படத்தில் இதுதான் நான் நடிக்கின்ற கடைசி படமாக இருக்கிறது என்று சொன்னதற்கு பிறகு இதை முடக்கி வெளியே வராமல் செய்தது யார் என்பது நாடறியும். ஆகவே இதையெல்லாம் தெரிந்ததற்கு பிறகு மக்களே இன்றைக்கு அந்த திரைப்படத்தை பார்க்க வேண்டும் என்று லட்சக்கணக்கானவரும் கோடிக்கணக்கானவரும் திரண்டு அந்த படத்தை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அதெல்லாம் பார்க்கிற போது அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஏன்னா இந்த படம் தேர்தலுக்கு முன்னால் வந்திருந்தால் 234 சீட் நாங்க முதலமைச்சருடைய அறையை இப்ப மாத்துறாங்கன்னு சொல்லி ஒரு தகவல் வெளியே இருக்குது. அது மாதிரி இது செய்திகள் பரவி கொண்டிருக்கிறது. தவிர முடியும் வரை இந்த செய்திகளை நீங்கள் தயவு செய்து நீங்கள் ஒரு முடிவுகளை அரசு ஏற்கிற போது அரசே சொல்லும் என்ன முடிவுகளை நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம் என்பதை. நீங்களே இருங்க, நீங்களே ஒரு ஏசிமா போட்டு ஒரு கேள்வி கேட்டு என்னையாட்டிருக்கணும் சிக்கல் விட்டு கடைசியில் கஷ்டப்படுத்தாங்க. காவிரி நீர் பிரச்சனை தொடர்பா கர்நாடகத்திற்கு ஜனநாயகம் படம் பாத்துறீங்க, படம் எப்படி இருக்கு? இப்பதான் அவர் ரைட்டுங்க சார். நம்ம ஒண்ணு கேட்டா நீங்க சங்கடப்படுவீங்க. ஆப் த ரெக்கார்டு வைங்க. ஒரே நிமிஷம் லைவா போயிட்டு இருக்குதா? அப்ப அவர் சொல்றது பதில் அப்புறம் சொல்றேன். கேட்டா நீட் தேர்வு பத்தி கேட்டால நீட் தேர்வை பொறுத்தவரையிலும் அதற்கு இன்றைக்கல்ல என்றைக்கும் அவர் பொருள் கொடுத்துக் கொண்டுதான் இருந்தார். தேர்தல் அறிக்கையும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த அரசுடைய கொள்கை என்பதையும் தெளிவாக சொல்லியிருக்கிறார். நீங்க பேசினா மட்டும் நடக்காது, செயல்படுத்துவீங்க. 2 பார்லிமெண்ட்ல தீர்மானம் போடணும், சுப்ரீம் கோர்ட் வித்ட்ரா பண்ணணும். அதுக்கு பிறகுதான் பண்ண முடியும். உங்களுக்கு தெரியாதா? அப்புறம் எங்ககிட்ட போய் ஒரு சின்ன கேள்வி கேட்டு கொட்டி போட்டீங்கன்னு என்ன இருக்கு? பதில் சொன்னேன். இத்தனை 2 பேர் கேட்டாங்க. அது எனக்கு கேள்வி கேட்கிற உரிமை உங்களுக்கு இருக்கு. பதில் சொல்ல ஒரு நிமிஷம் விடணுமா வேண்டாமா? யோசிச்சா சொல்லணும் வேண்டாமா? இருங்க. அவர் கேட்டாரு எப்படி ஒரு முதலமைச்சர் போலாம் அப்படின்னு கேட்டீங்களா? இதே துரைமுருகன் போனாரா இல்லையா? கர்நாடகத்துக்கு ஒரு பிரதிநிதியா போய் லெட்டர் எடுத்து போய் கொடுத்தாரா இல்லையா? அம்மா இருக்கிற போது பொதுப்பணித்துறை இருந்த பன்னீர்செல்வம் அவர் சட்ட அமைச்சர் போனாங்களா இல்லையா? அவங்க பிரதிநிதியா போறாங்க, இவங்க போன் பண்ணி பேசுறாங்க, இவர் நேரடியா போறாரு.
அவ்வளோதான். பெரிய அது ஒன்றும் தவறாக கிடையாது. போய் கேட்கறது ஒரு கோரிக்கை. தலைவரே போனார். தலைவர் போய் குன்றாவ அமைச்சராக இருக்கிற போது அவர் வீட்டில் போய் தண்ணி கொடுத்த போது எனக்கு தண்ணி எடுத்துட்டு தண்ணி குடிப்பேன்னு சொல்லி எங்கள் மிஸ்டர் சொன்னது கதை எழுதியிருக்கீங்களா இல்லையா? அப்பெல்லாம் அதெல்லாம் தப்புங்கிறீங்களா? நீங்கள் நேரடி பேச்சுவார்த்தை நடத்தி அதனால் வெற்றி பெற முடியும் என்றால் அதையும் பயன்படுத்தலாம். முடியவில்லை என்றால் வழக்கு மன்றத்துக்கு செல்லலாம். இதுதான். இருங்க இன்னிடத்த வழக்கு மன்றத்துக்கு போகலாங்கிறது தானே. இருங்க, நீங்கள் இப்போ போகிறீங்க, நான் காரில் போகிறேன், ஸ்டெப்பில் இறங்கி தான் போக வேண்டியிருக்குது. அதில் ஒன்றும் பெரிய தப்பு கிடையாது. ஸ்டெப்பில் ஜம்ப் பண்ண சொன்னால் எப்படி காருக்கு ஜம்ப் பண்ண முடியாது. அதனால் இதெல்லாம் ஒரு பெரிய பாருங்க, இதெல்லாம் கேள்வி வரும். உங்களுக்கு டைம் 24 மணி நேரம் ஓடணும் டிவி. இதுக்கு எங்களை போட்டு வாட்டி எடுக்காதீங்கப்பா. பாஜக நிர்வாகி சரத்குமார் பிறந்தநாள் விழாவில் வந்துட்டு சீமான் அவர்களும் சரத்குமார் அவர்களும் எலெக்ஷனுக்கு முன்னாடியே சேர்ந்திருந்தா தமிழ்நாட்டுடைய நிலையே மாறி இருக்கும் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு வெற்றி பெற்றவர்களா நிலையான வெற்றி நினைச்சிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக சீமான் அவர்களும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி பேசியிருக்காங்க. திடீர்னு பாஜக சீமான் அவர்களை தூக்கி இருப்பதற்கான காரணம் அது அவர்கிட்ட கேட்க வேண்டியது. அவர் தனிப்பட்ட முறையில் அவர் ஒரு பெரிய லீடர் கிடையாது. அவர் ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. அந்த கருத்தை நீங்க கேட்க எல்லா இடமும் பேசுறீங்க. கேன்சர் அது உங்களுக்கு இல்ல அந்த சரி, எனக்கு இல்ல, எங்களுக்கு உங்களுக்கு இல்ல, ரெண்டு பேருக்கு இல்ல. நீங்க எக்ஸ்பிரஸ் எங்க 2 பேருக்கு இல்ல. எக்ஸ்பிரஸ் யாத்திரை போயிட்டு இருக்கிற விடுங்க சார். இருங்க, என்ன கேன்சருக்கு என்ன தீர்வுன்னு சொன்னா ட்ரீட்மெண்ட் தான். இருங்க. கேன்சர் என்பது தொடர்ந்து ஒருவருக்கு வந்துவிட்டால் அவருடைய ஆயுள் காலம் நிர்ணயிக்கப்படுகிறது என்றுதான் பொருள். எல்லாருக்கும் தெரியாத கிடையாது. சும்மா இதெல்லாம் மூடி மறைக்கிற வேலை கிடையாது. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மட்டும்தான் அவங்களால் வாழ்க்கை நடத்த முடியும், ஆரோக்கியமாக நடத்த முடியும் என்பதுதான் நம்முடைய எல்லோருடைய மருத்துவத்துறையினுடைய அவருடைய கணிப்பு. ஆனால் நீங்கள் கேட்பதற்கு இந்த கேள்விக்கு என்னன்னா, எல்லா ட்ரீட்மெண்ட் எப்படி பண்ணணுங்கிறது பெருந்துறைக்கெல்லாம் நான் இது பண்ணிட்டு இருக்கிறேன். ட்ரீட்மெண்ட் எப்படி பண்ணணும், இங்கே இருக்கிற ஜிஹெச்சில் எப்படி பண்ணணும், கோயம்புத்தூரில் என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணணும், இந்த கேன்சருக்கு என்னென்ன ஹெல்ப் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி அரசு ஆய்ந்து கொண்டு இருக்கிறது. இப்போ தான் நீங்கள் வந்தேன். 90 நாள் இந்த போர்டு போட்டீங்கன்னா நாங்கள் என்னதான் பண்ணுது? புற்றுநோய்க்கு தனியா ஒரு மருத்துவமனை கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம். அது எல்லா அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகள்ட்ட எல்லாமே ஆய்வு எல்லாம் கலந்து பேசிட்டு இருக்கிறோம். நிச்சயம் கண்டிப்பா இங்க வந்து ஒரு தமிழக பெண்கள் ஒரே ஒரு கேள்வி மட்டும் தான். அப்புறம் ஆறு சொல்லிட்டாரு. ஒரே கேள்வி அவரோட எதிர்பார்த்து தமிழக மகளிர்கள் அவரோட எதிர்பார்த்துட்டு அந்த 2000 ரூபாய் பணம் இந்த நிதிநிலை அறிக்கையில் அறிவிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா? நிதிநிலை எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியல இல்லையா? உங்களுக்கு நான் கேட்கறேன். அவரோட எதிர்பார்த்தீங்க. உங்க வீட்டுல 2 பிள்ளை இருக்குது. 2 பிள்ளைக்கு ஒரே நாள் நம்ம கல்யாணம் வச்சிட முடியுமா? அதே முடியாதுல. செலவு பற்றாடல. 13 லட்சத்தி கோடி 32 லட்சம் 13 கோடியே 13 லட்சம் கோடியே 32 லட்சம் இருக்குங்களா? இதுக்கு வட்டி மட்டும் 328.8 கொடுக்குறோம் டெய்லி. இதெல்லாம் நீங்க வந்து சரி பண்ணணும் வேண்டாமா? நீங்க இப்போ வந்து அவங்க சொன்னாங்களா, அன்னைக்கு சொன்னாங்களா 1000 ரூபாய் கொடுக்கறது, எவ்வளவு நாள் கழிச்சு கொடுத்தாங்க? அப்புறம் இப்ப எங்களுக்கு மட்டும் எப்ப கொடுக்குன்னு கேட்டீங்க?